பிரித்தானியாவில் வாழும் 7 மில்லியன் குடும்பங்களுக்கு ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் HMRC தனது சைல்டு பெனிஃபிட் கொடுப்பனவுகளை கணிசமாக அதிகரித்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள இந்த புதிய மாற்றத்தின்படி உங்களது மூத்த அல்லது ஒரே பிள்ளைக்கு இனி வாரத்திற்கு 27.05 பவுண்ட் வழங்கப்படும். இது கடந்த ஆண்டை விட 26.05 பவுண்ட் அதிகமாகும். இதன் மூலம் வருடத்திற்கு மொத்தம் 1406 பவுண்ட் வரை உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ஏனைய ஒவ்வொரு மேலதிக பிள்ளைகளுக்கும் வாரத்திற்கு 17.90 பவுண்ட் வீதம் வருடத்திற்கு மொத்தமாக 930.80 பவுண்ட் வழங்கப்படும். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நீங்கள் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த கொடுப்பனவை பெற்று வருபவர்கள் எந்தவிதமான புதிய விண்ணப்பங்களையும் செய்ய தேவையில்லை. இந்த அதிகரிப்பு உங்களது வங்கி கணக்குகளுக்கு தானாகவே வந்து சேரும். புதிதாக பிள்ளை பேறு பெற்ற பெற்றோர்கள் தாமதிக்காமல் HMRC செயலியை பயன்படுத்தி சில நிமிடங்களிலேயே விண்ணப்பிக்க முடியும். உங்களது விண்ணப்பத்தை 3 மாதங்கள் வரை மட்டுமே பின்னோக்கி உரிமை கோர முடியும் என்பதால் காலதாமதம் செய்ய வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சைல்டு பெனிஃபிட் கோருவது வெறும் பண உதவிக்காக மட்டுமல்ல. உங்களது பிள்ளைக்கு 16 வயதாகும் போது அவர்களுக்கான தேசிய காப்புறுதி இலக்கம் தானாகவே கிடைப்பதற்கும் இது வழிவகை செய்கின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள HMRCயின் உயர் அதிகாரி மேடில் லாய்ட் கூறுகையில், பிள்ளைகளை வளர்ப்பது, குறிப்பாக பிறந்த குழந்தைகளை பராமரிப்பது செலவு மிக்கது. எனவே உங்கள் குழந்தை பிறந்தவுடன் HMRC செயலி மூலம் சில நிமிடங்களில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இந்த நிதியுதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். நீங்கள் இந்த கொடுப்பனவை பெற தகுதியானவரா என்பதை அறிய மணி ஹெல்பர் தளத்தில் உள்ள இலவச பெனிஃபிட்ஸ் கால்குலேட்டரை பயன்படுத்தலாம். மேலும் குழந்தை வளர்ப்பு செலவுகளை திட்டமிட பேபி காஸ்ட் கால்குலேட்டர் போன்ற கருவிகளும் இங்கு உள்ளன. பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க இந்த உயர்வு நிச்சயமாக பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கும். இதுவரை 9 லட்சத்திற்கும் அதிகமான பெற்றோர்கள் HMRC செயலியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.